وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. முஸ்லிம்ல இன்னொரு ஹதீஸ், புகாரில கூட அவர் அதை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இமாம் முஸ்லிம் தான் அதை பதிவு செய்கிறார்கள். அந்த செய்தி என்னவென்றால், ஒரு மனிதர் தன்னளவில் நியத்து செய்கிறார், நான் சதக்கா கொடுக்கணும், அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் கொடுக்கணும், அல்லாஹ்விற்காக நான் ஏதேனும் ஒன்றை கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கிறவர் என்ன நினைக்கிறாரு, நான் கொடுப்பது யாருக்கும் தெரியாமல் கொடுக்கிறேன். கையில கொஞ்சம் பொருளாதாரத்தை எடுக்கிறாரு, இரவுல போறாரு, என்கிட்ட கொஞ்சம் தர்ம பொருள் இருக்கு, யாராவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் கை நீட்டி அதை வாங்கிக்கிறார், கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறார். வந்த உடனே மறுநாள் ஊரெல்லாம் பேசுது, நேரத்து நைட்டு யாரோ ஒருத்தர் ராத்திரியோட ராத்திரியா சதக்கா கொடுத்தானா, தர்மம் கொடுத்தானா, கொடுத்த தர்மத்தை வாங்கினவன் யார் தெரியுமா, ஒரு திருடன் இருந்து திருடன் கையில போய் சதக்கா கொடுத்து வந்திருக்காங்க. இந்த ஊர் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுத்தாலும் பேசுவோம், கொடுக்காட்டாலும் பேசுவோம். மதீனாவில் அப்படி ஒரு கூட்டமே இருந்துச்சு. அவங்கள சுத்தி இருந்த மூமின்களோடு சேர்ந்து முனாஃபிக்கள் என்ற ஒரு கூட்டம் இப்படியே இருந்தது. கொடுத்தா எப்பவும் கொடுக்கறத விமர்சனம் பண்றது, கொடுக்கலன்னா கொடுக்கறதையும் கொடுக்காததையும் விமர்சனம் பண்றது. கொடுக்கறதுல ஒருத்தர் நிறைய கொடுத்தா அவங்க இருக்கு காட்டுறது கொடுக்காம பாரு அப்படிமா, அதே கொஞ்சம் கம்மியா இருக்கிறது ஏதோ என்கிட்ட இருக்கிறத கொடுக்கன்னு கொடுத்தா இதையும் ஒண்ணுன்னு எடுத்துட்டு வந்துருப்பாரு அப்படிமா. இது எல்லா காலத்திலயும் ஒரு சிலர் இருப்பான், அவனை போய் நீங்க கட்டினா கொடுக்க மாட்டான். அவங்க இந்த நிகழ்வை நமக்கு மிக தெளிவாக படம் பிடிக்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த காலத்துல நடந்த நிகழ்வு என்ன, கொடுக்கிறார், ஊர் பேசுகிறது, ஒரு இருந்திருந்தும் ஒரு திருடனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் வீட்டுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றது உண்மைன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் புகழும் அல்லாஹ். மறுநாள் நான் சதக்கா கொடுப்பேன் என்று எழுதி வைக்கிறார், எடுக்கிறார், போகிறார், சதக்கா கொடுக்கிறார், இருளில் கொடுக்கிறார், வலது கரம் கொடுத்தது இடது கரம் கொடுத்து தெரியக்கூடாது என்று கொடுக்கிறார். கொடுத்தா என்ன, ஊரெல்லாம் பேசுகிறது, நேற்று நைட்டு ஒரு ஆளு தர்மம் கொடுத்தாரா, அது ஒரு விபச்சாரிக்கு போய் கொடுத்திருக்கிறார், ஒரு விபச்சாரிக்கு போய் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஊர் பேசுது. மறுபடியும் அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார். வெறும் கொடுக்கணும்னு நினைச்சது, யாருக்கும் தெரியாம கொடுக்கணும்னு நினைச்சது. உண்மையில் அவர் எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்து விட்டார். யாருக்கு போய் சேர வேண்டும் என்று தீர்மானித்தது யாரு, அல்லாஹ். அதை தீர்மானிச்சது அல்லாஹ். அந்த இருள்ல அது அவங்களுக்கானதுன்னு தீர்மானிச்சிருக்கான். உண்மையிலே அது அவங்களுடைய கைகள்ல போயிருச்சு. மறுநாளும் அதே மாதிரி நியத்து செய்கிறார், எடுத்து கொண்டு போய் கொடுக்கிறார். கொடுத்தது இவர், பெற்றுக்கொண்டது யார் தெரியுமா, அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு பணக்காரன், ஆனால் வந்து ஒரு உலோபி, அவன் ஒரு கஞ்சன். இந்த நிகழ்வை சொல்லி சொல்றாங்க, இந்த 3 பேரும் இரவில் பெற்ற தர்மத்திலே பாடம் பெற்றார்கள். இறைவன் எனக்கு இரவிலும் யாருக்கும் தெரியாமல் தருவானா, நான் என் உடலை விற்கலாமா என்று அந்த பெண் திருந்தினாள். இறைவன் யாருக்கும் தெரியாமல் கொடுப்பானா, நான் திருடலாமா என்று அந்த மனிதன் திருந்தினானாம். இறைவன் யாருக்கும் தெரியாமல் இரவில் கூட தர முடியுமா, நான் திருந்துகிறேன் என்று ஒரு உலோபி, ஒரு கஞ்சன், ஆயுளில் பிறருக்கு கொடுக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒருவன் கொடுக்க கூடியவனாக மாறினான் சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனிக்கணும், சதக்கா புர்ஹான், அத்தாட்சி,